இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலை நடத்திய பின் போர் முடிவுக்கு வந்ததாக ஈரான் அறிவித்துள்ளது. கடந்த 12 நாட்களாக நடைபெற்று வந்த ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இஸ்ரேலின் பியர்ஷேவா என்ற நகரில் குடியிருப்பு கட்டடத்தின் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்திய பின் ஈரான் போர் நிறுத்தத்தை அறிவித்தது. நிறுத்த உதவுமாறு ஈரானும் இஸ்ரேலும் ஒரே நேரத்தில் தம்மிடம் வந்து முறையிட்டதாகவும் அதன் பேரிலேயே தாம் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். தமது சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஈரானும் இஸ்ரேலும் இனி நட்புடன் அமைதியாகவும் இருக்கும் என தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்தை மீறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஈரான் மீது குண்டு வீச செல்லும் விமானங்களை உடனே இஸ்ரேலுக்கு திருப்ப வேண்டும் என்றும், தவறினால் அது மிகப்பெரிய அத்துமீறலாக கருதப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சூழல் காரணமாக இஸ்ரேலில் இருந்து மேலும் 268 இந்தியர்கள் விமானம் மூலம் நாடு திரும்பினர். இஸ்ரேலில் இருந்து எகிப்து அழைத்து செல்லப்பட்ட இந்தியர்கள் அந்நாட்டின் ஷரம் எல் ஷேக் விமான நிலையத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் இந்தியா திரும்பினர். இந்திய ராணுவம் 22 நிமிடங்களில் எதிரிகளை மண்டியிடச் செய்ததாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கடுமையான கொள்கையை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு காட்டிவிட்டோம் என்று கூறினார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த 2000 கோடி ரூபாய் செலவில் ஆயுதங்களை அவசரமாக வாங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இன்டகிரேட்டட் ட்ரோன் கண்டுபிடிப்பு கருவிகள், லோ லெவல் இலகு எடை ரேடார், குறுகிய தூர வான்வழி பாதுகாப்பு தளவாடங்கள் உள்ளிட்ட பல வகையான ஆயுதங்களை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2024 மகாராஷ்டிரா தேர்தலில் தில்லுமுள்ளு நடைபெற்றதாக கூறும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மறுதளித்துள்ளது. மகாராஷ்டிராவில் மட்டுமல்லாது இந்தியாவின் அனைத்து தேர்தல்களும் சட்ட விதிகளின்படியே நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரகசியமாக வெளிநாடு செல்வது ஏன் என பாஜக எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா தனது எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி தனது மருமகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றுள்ளதாகவும் விரைவில் தாயகம் திரும்புவார் என்றும் பதிவிட்டுள்ளார். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியை வெளிநாட்டிற்கு அனுப்பியதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ள அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, கருப்பு பெட்டி இந்தியாவிலேயே ஆய்வு செய்யப்படும் என்றார். விமான விபத்து விசாரணை பிரிவு ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். அகமதாபாத் ஏர் இந்தியா விபத்தில் உயிரிழந்த கேரள நர்ஸ் ரஞ்சிதாவின் உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. கேரள அரசின் சார்பில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி, சிபிஎம் தேசிய செயலாளர் MA பேபி, மாநில செயலர் கோவிந்தன் உள்ளிட்டோர் ரஞ்சிதாவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 75 ரூபாய் குறைந்து 9155 ரூபாய்க்கும், சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 73,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 120 ரூபாய்க்கும், கிலோ 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய ரயில்வே ரயில் டிக்கெட் கட்டணங்களை உயர்த்த முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி ஏசி வகுப்பு டிக்கெட்டுகளுக்கு கிலோமீட்டருக்கு 2 பைசாவும், சாதாரண வகுப்பு டிக்கெட்டுகளுக்கு கிலோமீட்டருக்கு 1 பைசாவும் உயர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மாம்பழங்களை உரிய விலைக்கு கொள்முதல் செய்ய மத்திய கொள்முதல் முகமைகளுக்கு உத்தரவிட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாம்பழ கூழுக்கான GSTயை 12% இருந்து 5% குறைக்க வேண்டும் என்றும், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டார். 2026ஆம் ஆண்டு தேர்தல் பணி தொடர்பாக முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார். அந்த வகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது.
அதிமுக கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் வலுவான கூட்டணி அமையும் என்றும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மருத்துவமனைகள் என்ற பெயரில் கட்டடங்களை மட்டுமே திறக்க தமிழக முதலமைச்சர் ஆர்வம் காட்டுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். வேலூரில் முதலமைச்சர் திறக்கப் போவது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா அல்லது விளம்பர கட்டடமா என வினவி உள்ள அவர் அரைக்குறை கட்டடத்தை திறந்து வைத்து நோயாளிகளின் உயிருடன் விளையாடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பிடிக்கப் போவதாக கூறும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு முட்டாள் என திமுக எம்பி ஆர் ராசா கடுமையாக விமர்சித்துள்ளார். பெரியார் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தலைவர்களை வீழ்த்தி விடலாம், தத்துவத்தை ஒரு நாளும் வீழ்த்த முடியாது என்றார். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியுள்ளனர். ஆடு கோழி அறுக்கக்கூடாது என்ற மனுவை நீதிபதி நிஷா பானு தள்ளுபடி செய்த நிலையில் நீதிபதி ஸ்ரீமதி முரண்பட்ட தீர்ப்பை வழங்கினார். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை வழக்கு 3வது நீதிபதி அமர்வுக்கு செல்கிறது. மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை அறுப்பது தொடர்பான வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வில் முரண்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டதால் 3வது நீதிபதி அமர்வுக்கு அனுப்ப தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைதான நிலையில் அவருடன் சேர்ந்து போதைப் பொருளை பயன்படுத்தியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக படப்பிடிப்புக்காக கேரளா சென்றுள்ள நடிகர் கிருஷ்ணாவுக்கும் போலீசார் சம்மன் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தீங்கிரை படம் மூலம் இணை தயாரிப்பாளர் என்கிற வகையில் அதிமுக ஐடி விங்கின் முன்னாள் நிர்வாகி பிரசாத்தின் அறிமுகம் கிடைத்ததாக கூறிய நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் மூலமே தனக்கு கொக்கைன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறினார். மேலும் தனக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாய் பாக்கி தொகைக்காக போதைப் பொருட்களை வழங்கி தன்னை அடிமைப்படுத்தியதாகவும் கூறி அதிர வைத்துள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்தி தவறு செய்துவிட்டதாக நடிகர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் குடும்பத்தில் பிரச்சனை உள்ளது என்றும் கூறி ஜாமீன் வழங்க கோரினார். மேலும் வெளிநாடு செல்ல மாட்டேன் என்றும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும் அவர் உறுதியளித்தார். நடிகை மீனா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை சந்தித்து பேசிய விவகாரம் பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ளன. ஏற்கனவே கடந்த ஆண்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் நடத்திய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்த நிலையில் தற்போது குடியரசு துணைத் தலைவரையும் சந்தித்திருப்பதால் அவர் பாஜகவில் இணைய உள்ளாரா என கேள்வி எழுந்துள்ளது. திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் அணி உருவாக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாற்றுத்திறனாளி அணி தலைவர் தங்கம் என்பவரும் செயலாளர் தீபக் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சமஸ்கிருதம் கோடிக்கணக்கில் பணம் பெறுவதாகவும் தமிழ் மற்றும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கு முதலை கண்ணீர் மட்டுமே கிடைப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மேலும் போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என்றும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். பாஜக மற்றும் RSSின் கொள்கைகளுக்காக பேச்சு வழக்கில் இல்லாத சமஸ்கிருத மொழிக்கு மக்கள் வரி பணத்தை ஏன் செலுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழையும் மற்ற மாநில மொழிகளையும் பின்னுக்கு தள்ளி சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் முக்கியமான மொழி என்கிற கட்டமைப்பை உருவாக்க நினைப்பதாகவும் அவர் கண்டித்துள்ளார். அரசியல் இருக்காது என்ற நம்பிக்கையில் இந்து முன்னணியின் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் புதிய விளக்கத்தை அளித்துள்ளார். மாநாட்டில் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவை அவமதித்து வெளியிட்ட வீடியோவை தாங்கள் பார்க்கவில்லை என்றும் சர்ச்சைக்குரிய வீடியோவை கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் இந்து முன்னணி நடத்திய நிகழ்வில் பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்தியது கண்டனத்திற்கு உரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எங்களது வழிகாட்டிகளாக உள்ளவர்களை விமர்சித்த காட்சிகளை ஏற்க முடியாது என கூறினார்.
சென்னை டிபிஐ வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் 2வது நாளாக நடைபெற்றது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் மாநாட்டில் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரை இழிவுபடுத்தும் வீடியோ வெளியிட்டது கண்டனத்துக்குரியது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்தும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று வேடிக்கை பார்த்ததை நியாயப்படுத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் மின்கல ஊர்திகளை நிறுத்துவதற்காக கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். இந்த பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளிகள் முறைப்படி கோரப்படுவதற்கு முன்பு ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களில் பயன்பெற அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் திருநங்கை, திருநம்பி மற்றும் இடைப்பாலினத்தவருக்கு தளர்வு செய்து தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் இவ்விரு திட்டங்களில் UMIS இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயனடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் 3 முக்கிய ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னையின் நீர் ஆதாரங்களான பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ள தமிழக அரசு இது தொடர்பாக விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவின் அனைத்து நிகழ்வுகளும் தமிழிலேயே நடைபெறும் என அரசு தெரிவித்ததை அறிக்கையாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே இது தொடர்பான நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் இந்த வழக்கை பட்டியலிட கோரி நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட நபர்கள் அலுவலகத்தின் மீது தக்காளிகளை எரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2015, 2016ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் பணியாற்றிய சில நபர்கள் தேர்தல் துறை உத்தரவினால் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை தரமணி சட்டக்கல்லூரி மாணவிகள் விடுதியில் இடப்பற்றாக்குறை உள்ளதால் புதிய விடுதி கட்டித்தரக்கோரி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு அறையில் 3 பேர் தங்கியிருந்த நிலையில் கூடுதலாக ஒருவர் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக மாணவிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அரசு மதுபான கடையில் மதுபாட்டில் ஒன்றுக்கு ஊழியர் 10 ரூபாய் கூடுதலாக கேட்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த கடையில் குவார்ட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயும் பியர் பாட்டிலுக்கு 15 ரூபாயும் கூடுதலாக வசூலிப்பதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் மதுப்பிரியர் ஒருவரிடம் ஊழியர் கூடுதல் பணம் கேட்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வெச்சந்தாங்கல் அருகே ரேஷன் கடையில் 3 மாதங்களாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படவில்லை என கூறி அப்பகுதி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலூரில் இயங்கி வரும் ரேஷன் கடையில் கைரேகை, விழிரேகை சரியாக பதிவாகவில்லை என கூறி பொருட்களை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. குமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே மனைவி சென்ற காரை தனது காரில் துரத்திச் சென்று இடித்து கொலை மிரட்டல் விடுத்த கணவன் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். குளச்சலைச் சேர்ந்த முகமது அப்துல் காதரும் அவரது மனைவி சரபு நிஷாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வரும் சூழலில் அப்துல் காதர் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கிராம மக்கள் சார்பில் நடத்தப்பட்டு வந்த கொள்முதல் நிலையத்தில் நெல் வாங்கும் பணியை அதிகாரிகள் நிறுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். நாட்டார் மங்கலத்தில் கடந்த 10 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. தங்களை அவமதிப்பதாக கூறி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மகளிர் இலவச பேருந்தை பெண்கள் வழிமறித்து நடத்துனரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் ஒருவர் 2 குழந்தையுடன் மகளிர் இலவச பேருந்தில் ஏறிய போது நடத்துனர் அவர்களை கீழே இறக்கிவிட்டதாக தெரிகிறது. சென்னையில்
சென்னையிலிருந்து நாகர்கோவில் சென்ற ரயிலில் முன்பதிவு பெட்டி பயணியிடமிருந்து பணம் மற்றும் நகை இருந்த பையை திருடிச் சென்ற நபரை நெல்லை ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த பாரதி என்ற சூர்யாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மற்றும் 5 சவரன் தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சின்னவீரன்பட்டி புறவழி சாலையில் சென்ற காரில் திடீரென தீப்பிடித்து முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. கோயம்புத்தூரைச் சேர்ந்த சித்தார்த் என்பவர் மனைவி, குழந்தைகள் மற்றும் நண்பர்களுடன் பழனி கோவிலுக்கு சென்று திரும்பும் போது காரில் புகை வெளியேறியதை கண்டதும் வாகனத்திலிருந்து அனைவரும் வெளியேறி உயிர் பிழைத்தனர். விலை குறைவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் வாங்கி சாப்பிட்டால் மட்டும்தான் மாம்பழம் அதிகம் விற்பனைக்கு வரும் என்றார். சென்னை கொளத்தூர் அருகே மதுபான பாரில் அதீத போதையில் ரகளையில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட மூவரை மண்வெட்டியால் வெட்டிய ரவுடி சகோதரர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். கொளத்தூர் பாலாஜி நகரை சேர்ந்த சகோதரர்கள் கோவிந்தராஜ், பாலாஜி ஆகியோர் பாரில் மது அருந்திவிட்டு போதை தலைக்கேறிய நிலையில் ரகளையில் ஈடுபட்டு தாக்குதலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் ஆசிரியர்கள் அடித்ததால் மகன் தற்கொலை செய்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். பரமன்குறிச்சி கஸ்பா பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமாரின் மகன் முத்துகிருஷ்ணன் அரசு உதவி பெறும் KKR உயர்நிலைப் பள்ளியில் படித்து வந்த நிலையில் தூக்கிட்டுக் கொண்டார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவை ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இறந்த 241 பேரை நினைவு கூறும் வகையில் அவர்களுக்கு தாங்கள் எழுதிய கடிதங்களை ஹீலியம் பலூனில் கட்டி பறக்கவிட்டு நெகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் ரேஷன் கடையின் பூட்டை உடைத்து திருட்டு முயற்சி நடைபெற்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரேஷன் கடையை உடைத்து மேஜையையும் கைரேகை பதிவு செய்யும் இயந்திரத்தையும் எடுத்துச் சென்ற நிலையில் மேஜையில் பணம் இல்லாததால் அதனை சாலையோரம் வீசிச் சென்றுள்ளனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் மத்திய சேமிப்பு கிடங்கிற்கு அரிசி ஏற்றி வந்த லாரி தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. ஆவடியிலிருந்து 25 டன் அரிசி மூட்டைகளை பெருமாள் என்பவர் லாரியில் ஏற்றிக் கொண்டு சென்ற நிலையில் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரை இடித்துக் கொண்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கண்களை கவரும் வகையில் பிங்க் காலி என்ற மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. குளிர் பிரதேசங்களில் மட்டுமே பூக்கக்கூடிய இந்த மலர்களை கண்டு வியக்கும் சுற்றுலா பயணிகள் அழகிய பூக்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் குருவரெட்டியூர் பகுதியில் சட்டவிரோதமாக கிரானைட் கல்லை கடத்திச் சென்ற லாரியை கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். லாரியை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பேருந்து நிலையம் முன்பு பட்ட பகலில் சாக்கு மூட்டைகளில் பதுக்கி வைத்து மதுபாட்டில் விற்பனை படு ஜோராக நடந்த வீடியோ வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அதனை மறைவாக பயன்படுத்தி பைகளில் பதுக்கி வைத்த மதுபாட்டில்களை விற்பனை செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தினகரன் மஞ்சுளா தம்பதி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வந்தபோது காரின் முன்பகுதியில் இருந்து கரும்புகை வரவே சாலையோரமாக காரை நிறுத்திவிட்டு உடனடியாக கீழே இறங்கினர். அதன் பின் தீப்பற்றிய கார் முழுவதுமாக எரிந்து நாசமானது. குமரி மாவட்டம் இரவிப்புதூர் கடை அருகே இறைச்சி வாங்க சென்ற கூலி தொழிலாளியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய மூவரில் 2 வரை போலீசார் கைது செய்தனர். கூலி தொழிலாளியான ஸ்டீபன் கடந்த ஞாயிறன்று இறைச்சி வாங்க கடைக்கு சென்ற போது கடை உரிமையாளர் விஜு, ஊழியர்கள் ஸ்டாலின் மற்றும் விஜின் ஆகியோர் கிண்டல் செய்தனர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது ஸ்டீபனை அரிவாளால் வெட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் செல்லம்பட்டியில் மெக்கானிக் ஒர்க் ஷாப் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யமஹா பைக்கை மர்ம நபர்கள் லாவகமாக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கம்புக்கலப்பட்டியைச் சேர்ந்த விஸ்வா என்ற இளைஞர் சர்வீஸ் செய்வதற்காக விட்டுச் சென்ற யமஹா RX 100 பைக் திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
ராமநாதபுரத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை கூட்டுறவுத்துறை நிறைவேற்றவில்லை என கூறி விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவிப்பட்டினம் வெண்ணத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க முறைகேடுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைத்த போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் மீன்வளத்துறை அலுவலகத்தில் உள்ள அறைகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தென்காசியில் மாற்றுத்திறனாளியை அடித்துக் கொன்ற வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பை கேட்டதும் குற்றவாளியான மாற்றுத்திறனாளி நெஞ்சை பிடித்தபடி மயங்கி விழுந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த முத்துராமன் கொலை செய்தார். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாஞ்சோலை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்ற மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய உயர்மட்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வழக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், பாதுகாப்புகள், நடைமுறை சிக்கல்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஆசிய வளர்ச்சி வங்கியின் முதலீட்டு திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு நகர்ப்புற முதன்மை முதலீட்டு திட்டம் சார்ந்த நிர்வாக மேம்பாடு மற்றும் விழிப்புணர்வு ஆலோசகர் குழு சார்பில் திருநெல்வேலியில் கவுன்சிலர்களுக்கு புகைப்பட காட்சிகளுடன் புத்தாக்க பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் சமூக பாதுகாப்பு, மாற்று குடியமர்வு, பணியிடத்தில் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து விளக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் கூட்ரோடு அருகே மருந்தை வாங்குவது போல நடித்து மருந்து கடையில் கைவரிசை காட்டிய நபரின் காட்சிகள் வெளியானது. இந்த கடையில் வேலை பார்க்கும் பாலா மருந்துகளை தேடிக் கொண்டிருந்த போது கணினி அருகே இருந்த செல்போனை மர்ம நபர் திருடி சென்றார். விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூர் அருகே சர்வீஸ் ரோடு அமைக்கும் பணிக்காக ஆங்காங்கே பள்ளம் தோண்டப்பட்டு கிடப்பதால் விபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பணியின் போது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காதலுக்கு தடையாக இருந்த தாயை 16 வயது மகள் தனது இன்ஸ்டா காதலனுடன் சேர்ந்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலாவத்தி நகரைச் சேர்ந்த அஞ்சலி என்பவரின் மகள் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் இன்ஸ்டாவில் பழக்கமான சிவா என்ற 19 வயது இளைஞரையும் அவரது தம்பியையும் வரவழைத்து தாயை கொலை செய்தனர். தெலுங்கானா மாநிலத்தில் மனைவி கூலிப்படையை ஏவி கணவனை கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஜோகுலம்பா கத்வால் மாவட்டத்தைச் சேர்ந்த சர்வேயர் தேஜேஸ்வர் என்பவர் மனைவி ஐஸ்வர்யா திருமணத்திற்கு பிறகும் காதலனுடன் தொடர்பில் இருந்து வந்ததை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஐஸ்வர்யா காதலனுடன் இணைந்து தேஜேஸ்வரை கொலை செய்துள்ளார். திருமலையில் லட்டு பிரசாதம் வாங்க காத்திருக்கும் நேரத்தை குறைக்கும் வகையில் லட்டு டோக்கன்களை பெறுவதற்கான தானியங்கி கியோஸ்களை தேவஸ்தானம் அமைத்துள்ளது. தரிசன டிக்கெட் உள்ளவர்களும் டிக்கெட் இல்லாதவர்களும் இந்த கியோஸ்கள் வாயிலாக UPI மூலம் பணம் செலுத்திவிட்டு லட்டு டோக்கன்களை பெறலாம். வாரணாசியில் இருந்து டெல்லி சென்ற வந்தே பாரத் ரயிலுக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகளிடம் முறையிட்ட போது கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுமாறு தெரிவித்ததால் வேறு வழியில்லாமல் பயணிகள் பயணம் மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. டெல்லியில் விமான டர்பைன் எரிபொருள் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை டெல்லி போலீசார் கைது செய்தனர். சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் டேங்கர் லாரிகளில் இருந்து விமான டர்பைன் எரிபொருளை பிரித்தெடுத்து கனிம டர்பைன் எண்ணெய் என விற்பனை செய்வதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த மோசடியை கண்டறிந்த டெல்லி போலீசார் இது தொடர்பாக 8 பேரை கைது செய்தனர். அதானி குழுமம் மீது அமெரிக்காவில் பதியப்பட்டுள்ள ஊழல் வழக்கு குறித்து பேசியுள்ள கௌதம் அதானி, அதானி நிர்வாகிகள் யார் மீதும் வெளிநாட்டு ஊழல் தடுப்புச் சட்டத்தை மீறியதாக குற்றச்சாட்டு பதிவாகவில்லை என்று தெரிவித்துள்ளார். அதானி குழுமத்தின் முதலீட்டாளர் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமது நிறுவனங்களின் மூலதன முதலீடுகள் அதிகரித்துள்ளது என்றார். வெளிநாட்டு மாணவர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேருவதை தடுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முயற்சியை 2வது முறையாக நீதிபதி அலிசன் பரோஸ் தடுத்து நிறுத்தியுள்ளார். இது அடிப்படை அரசியலமைப்பு உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் என்ற நீதிபதியின் இந்த தீர்ப்பின் மூலம் 6800 வெளிநாட்டு மாணவர்களின் கல்வி தற்காலிகமாக பாதுகாக்கப்படுகிறது.
கிரீஸ் நாட்டின் சியோஸ் தீவில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க 3வது நாளாக தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். வனப்பகுதியில் பற்றிய தீ அங்குள்ள விவசாய நிலங்களிலும் பரவியதால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மர்ம நபர்களால் காட்டு தீ ஏற்பட்டதா என்ற விசாரணையில் அந்நாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட அதி வெள்ளத்தில் சீனாவின் தென்மேற்கு மாகாணங்கள் மூழ்கி தத்தளித்து வருகின்றன. குடியிருப்புகள் அனைத்தும் பகுதி அளவில் மூழ்கிவிட்டதால் வேறு வழியில்லாமல் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். சில பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை கண்டறிந்து அவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு டெல்லி தயாராக இருப்பதாக டெல்லியின் முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்தார். ஒலிம்பிக்கை நடத்தும் உரிமைகளை பெறுவதற்கான அனைத்து முயற்சியையும் டெல்லி அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த கத்தார், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போட்டியிடுகின்றன. இந்திய டெஸ்ட் வரலாற்றில் ஒரே டெஸ்டில் 5 சதங்களை அடித்த சாதனையை முதல் முறையாக இந்திய அணி நிகழ்த்தியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், KL ராகுல் தலா 1 சதமும், ரிஷப் பண்ட் 2 சதமும் அடித்துள்ளனர். டெஸ்ட் வரலாற்றில் இந்த சாதனை இதற்கு முன்பாக 5 முறை மட்டுமே நிகழ்த்தப்பட்டுள்ளது. போட்டியில் அதிக கேட்ச்களை பிடித்த வீரர் என்ற ராகுல் டிராவிட்டின் சாதனையை இங்கிலாந்தின் ஜோ ரூட் சமன் செய்தார். 2வது இன்னிங்ஸில் ஷர்துல் தாக்கர் அடித்த கேட்சை பிடித்ததன் மூலம் 210 கேட்ச்களை பிடித்து முதல் இடத்தை டிராவிட்டுடன் பகிர்ந்துள்ளார். அடுத்தடுத்த இடங்களில் ஜெயவர்தனேவும் ஸ்மித்தும் உள்ளனர். ஒரு டெஸ்டில் அதிக ரன்கள் குவித்த ஆசிய விக்கெட் கீப்பர் என்ற சங்கக்கராவின் சாதனையை ரிஷப் பந்த் முறியடித்தார். பாகிஸ்தானிற்கு எதிரான போட்டியில் 2 இன்னிங்ஸிலும் சேர்த்து சங்கக்கரா 244 ரன்கள் அடித்திருந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் 252 ரன்கள் அடித்து பந்த் அதனை முறியடித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் ரிஷப் பண்டின் ஆட்டம் அற்புதமாக இருந்ததாகவும் இளம் வீரராக அவரது ஆட்டம் அருமையாக இருந்ததாகவும் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் தெரிவித்தார். மெல்போர்ன் டெஸ்டின் போது ரிஷப் பண்டின் ஷாட்டை 3 முறை முட்டாள் என கூறி விமர்சித்த கவாஸ்கர் தற்போது 3 முறை சூப்பர் என கூறி பாராட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்டம் அலைமோதியதால் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து ராஜ அலங்காரத்தில் அருள்பாலித்த முருகனை தரிசித்தனர். செவ்வாய்க்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து பொது தரிசனம் மட்டுமல்லாமல் கட்டண தரிசனத்திலும் நீண்ட வரிசை காணப்பட்டது. யமஹா பைக் தயாரிப்பு நிறுவனம் புதிய FZ பைக்கின் மாடலை இந்தியாவில் பதிவு செய்திருக்கிறது. புதிய FZ மாடல் தற்போதுள்ள FZ சீரிஸின் மிகவும் மலிவு விலை மாடலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யமஹா FZ சீரிஸில் மொத்தம் 7 மாடல்களை கொண்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் FZ சீரிஸின் புதிய மாடல் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.